கட்ட முடியும் பாருங்க. அவளுக்கு வந்து எவ்வளோ முடி கழிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா முடி இருந்த முடிதான். முடிக்கு என்னெல்லாம் வேணும் நீங்கள் போடுவீங்க? டீ தூள். ஐயோ டீ தூள் எல்லாரும் எதுக்கு நீங்கள் போடுவீங்க? காஃபி தான் போடுவீங்க. ஆனால் இவன் தலைக்கு தான் டீ தூள் கூடாது. ஸோ அது போட்டு டீ தூள் அப்புறம் வெங்காயம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூடியூப்ல எல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு போட்டேன். அதோட பெனிஃபிட் எல்லாம் நான் நல்ல இருக்கு. முடி ரொம்ப கழிஞ்சிட்டு. ஸோ வந்து நான் வந்து இப்போ அவனுக்கு ஒரு எண்ணெய் தயாரித்து கொடுக்க போகிறேன். இது வந்து என்னோட தங்கச்சி இது தயாரி பண்ணியிருக்கா. அவளுக்கு நான் பார்த்துருக்கேன். இப்படி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஸோ அந்த இது வந்து இவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்படி தான் பண்ணணும், இதான் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் எல்லா பொருளும் வந்து வச்சிருக்கா. இப்போ வந்து நான் வந்து அவளுக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பொருள் வந்து இந்த கருவேப்பிலை வந்து நம்ம முடி வளர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடி வந்து இதை நம்ம யூஸ் பண்ணோம் தலைக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா கருன்னு முடி வளரும். ஸோ வந்து இது வந்து நம்ம டெய்லி சாப்பாடுக்கெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா அடர்த்தியாக முடி இருக்கும், கருவாக இருக்கும். சரி ஃபஸ்ட்டு பொருள் வந்து கருவேப்பிலை. தேவையானது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 1 லிட்டர் எண்ணெய் காய்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது ஒரு கொத்து கருவேப்பிலை. அப்புறம் கத்தாழை 2 கத்தாழை வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல குளிர்ச்சி. சில பேருக்கு வந்து நிறைய முடி கொட்டும். முடி வந்து என்ன தலை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கு, பாடி நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நிறைய ஆட்டோமேட்டிக்காக நிறைய முடி கொட்டும். ஸோ அதெல்லாம் முடி கொட்டாமல் தடுக்கிறதுக்கு இந்த கத்தாழை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து போடும்போது நம்ம தலை வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இப்படி பிசுலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி இருக்கும், ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கத்தாழையில் உள்ளதை நம்ம இந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு உள்ள ஜெல் மாதிரி இருக்கும், அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 கத்தாழை. அப்புறம் செம்பருத்தி பூ. அப்புறம் இது வந்து செம்பருத்தி பூவுமே வந்து தலைக்கு வந்து ரொம்ப முடி வளர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே இலையும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து வெந்தயம். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நைட்டே வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து எண்ணெய் தயாரிக்கப்படும். இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் நார்மலாக இந்த ஒரு நாள் நைட்டே இந்த வெந்தயத்தை ஊற வச்சு நல்லா மிக்சியில் வந்து இந்த வெந்தய தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதையும் ஊற்றி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அரைச்சி தலைக்கு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில் பொடுகு இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. தலையும் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த வெந்தயத்தை மட்டும் தனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இந்த தண்ணி இல்லாமல் வெறும் வெந்தயம் மட்டும் ஊற வச்சு வெந்தயத்தை மட்டும் யூஸ் பண்ணி இந்த எண்ணெய் தயாரிக்க போகிறேன். இந்த செம்பருத்தியில் வந்து கீழே உள்ள இந்த காம்பை நம்ம எடுத்துடணும். அப்புறம் உள்ள இந்த இதையும் எடுத்துடணும். இந்த எதல் மட்டும் போட்டால் போதும். இதெல்லாம் நமக்கு அதே மாதிரி எல்லா செம்பருத்தியையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம செம்பருத்தி பூவில் வந்து நம்ம இலையை வந்து எல்லாமே தனித்தனியாக எடுத்தாச்சு. அது வந்து கருவேப்பிலை. இதுவும் வந்து நம்ம இப்படி ஒன்று எல்லாத்தையும் பிச்சு போடணும். போதுங்களா? கருவேப்பிலையும் நம்ம வந்து எல்லாமே பிச்சு போட்டாச்சு. அடுத்து வந்து செம்பருத்தி இலை. இதுவும் வந்து நம்ம இதோட இலையை வந்து பிச்சு போடுறோம். அடுத்து கத்தாழை இந்த சைடில் இருக்க இந்த முள் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம். 2 பக்கமும் இருக்க முள் மாதிரி இருக்கிறத இப்படி வெட்டி எடுத்துடணும். அப்புறம் சென்டரில் எப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த அடியில் ஃபஸ்ட்டு மேலே உள்ள இந்த லைட்டாக காஞ்சிருக்க அதை எடுத்துரும். உள்ள ஜெல்லு மாதிரி இருக்கல, இந்த ஜெல்லு தான் நம்மளுக்கு வேணும். மேலே உள்ள தோலும் உள்ளே உள்ள தோலும் நம்மளுக்கு வேண்டாம். இந்த ஜெல்லுக்குலாம் இந்த இது வந்து இதான் நம்மளுக்கு வேணும். சரி வந்து கூட ஆட் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா தோலையும் உச்சி உள்ள வந்து நிறைய ஜெல் இருக்கும். 2 இது வந்து ஜெல் நம்ம எடுக்கலாம். போதுமா? கட் பண்ணி சைடில் உள்ள இதை எடுத்துக்கலாம். கத்தலை. ஸோ வந்து கத்தாலையும் நம்ம வெட்டி போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா கழுவி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி நல்லா புளிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடுவோம். கலந்து கழியாது தண்ணி இதில் ஊற்றினா போயிடுமா? ஒன்றும் பண்ணதா தெரியலையே. மற்ற நம்ம போடாமல் இருக்குமோ? நான் சொன்ன மாதிரி ஆமாம் தான் நான் சொன்னேன். கலந்து உங்களுக்கு என்ன இதே காட்டா என்ன பண்ண முடியாது.
எங்கள் அக்கா இல்லை இல்லை அது சொல்லலை. ஓ எத்தனை வாட்டி அந்த சரி ஓகே. ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து முடி நம்ம வழுக்கு தலையில் கூட இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அதாவது சாறு தேய்ச்சோம் அப்படின்னா அதில் வந்து முடி முளைக்குமா அப்படி சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். ஸோ வந்து இது வந்து முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் தயாரிக்கலாம். நான் 1 லிட்டருக்கு தேவையான பொருள் சொன்னால் அவள் என்ன வாங்கி வச்சிருக்கேன்னா இப்போ 1/2 லிட்டர் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் பொருள்லாம் வந்து 1/2 லிட்டருக்கு தேவைப்படுறதுக்கு மாதிரி எடுத்துகிட்டு மற்ற எல்லாமே நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நாங்கள் 1/2 லிட்டர் எண்ணெயில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க இந்த எண்ணெய் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நம்ம நான் எடுத்துகிட்டு வந்து கடையில் தான் வாங்கின தேங்காய் எண்ணெய். ஸோ நீங்கள் வந்து செக்கில் அரைச்ச எண்ணெய் வந்து வாங்கினா உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வந்து கடையில் வாங்கினா நான் ஒரு 1/2 லிட்ரு அதை நம்ம இப்போ ஊற்றிக்குவோம். அடுப்பை வந்து ஆன் பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிற வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கழுவிட்டு நல்லா புழிஞ்சு இது பண்ணணும். அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்கணும், ஆன் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம இப்போ இதை போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணும்போது கத்தாழையை வந்து தனியாக வச்சுருங்க. நான் தெரியாமல் கத்தாழையும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கொலன்னு இருக்குது. கத்தாழையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் கத்தாழி வாஷ் பண்ண வேண்டாம். இன்னும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கொலன்னு இருக்குது. இப்போ எல்லாருமே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த வெந்தயம் நம்ம ஊற வச்சோம்னா அந்த வெந்தயத்தையும் நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து ஆட் பண்ணிட்டோம். இனி இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி நல்லா வந்து குறைச்சி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் வந்து சீக்கிரத்துலேயே வந்து கீழே வந்து அடி பிடிச்சிரும். எண்ணெய் வந்து அடி பிடிக்கவே கூடாது. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் காய்க்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வெந்து நல்ல பிளாக் கலரில் வந்து வரும். ஸோ வந்து அந்த அளவு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து அதை வந்து வேக வைக்கணும். 1/2 மணி நேரம் நல்லா வந்து எண்ணெய் வந்து கொதிக்கணும். நடுவில் வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். அது கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங் ஊற்றின எண்ணெய் கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரீன் கலரில் வந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா அதில் உள்ள கருவேப்பிலையோட இதில் வந்து எடுத்து நசுக்கி பார்க்கணும். நசுக்கி பார்க்கும்போது அது வந்து நல்லா வந்து உடையணும். அப்படி உடையாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது அந்த எண்ணெயோட கலர் வந்து நல்லா வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே வந்து நல்லா வந்து பிளாக் கலர்ல இருக்கும். அதை நம்ம கரண்டியை வச்சு கிண்டும் போதே வந்து அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு கருவேப்பிலையோட எதில் எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா வந்து உடையும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயை ஒரு 2 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். அப்போதான் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருளோட சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா இறங்கும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா இந்த எண்ணெயை வந்து ஒரு நல்ல காட்டன் துணியில் வந்து நல்லா புளிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம ஹேருக்கு வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து வீக்லி 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து இந்த எண்ணெயை வந்து ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 or இல்லைன்னா 2 hour வந்து நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் உங்கள் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இந்த எண்ணெயில் யூஸ் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. முடி ரொம்ப கொட்டுது, ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த எண்ணெயை வந்து இயற்கை முறையில் வீட்டிலே வந்து தயார் பண்ணி நீங்கள் வந்து வாரத்தில் 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.